500 கடை மூடிட்டோம். இனியும் இப்ப நாங்க லிஸ்ட்ட விட்டு பண்ணிட்டுருக்கோம். படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மூடுவோம். எங்க ஆட்சி காலத்துக்குள்ள ஓரளவுக்கு கடைகளை எல்லாம் மூடுவோம். அது அடையும் அடுத்த ஆட்சியில வந்து நாங்க முழுமையா மூடுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த 500 கடைகள மூடியிருக்கீங்கய்யா. அந்த ம். 500 கடைகளுமே வியாபாரம் ஓடாத கடைகள் தான் சொல்றாங்க. கண்ணு வியாபாரம் ஓடுச்சு, ஓடலைன்னு இவன் போய் அங்க போய் உட்காந்து கணக்கு பிள்ளை வேலை பார்த்தானா? சொன்னவன். கடை ஓடுச்சு, ஓடலைங்கிறத எப்படி சொல்றான்? இவன் போய் கணக்கு பிள்ளை வேலை பார்த்தானா? எத வச்சு சொல்றான்? நீங்க மூடுனது எல்லாமே 500, 600 கடைகள் வந்து கடை ஓடாத கடைகள் தான். அது மட்டும் இல்ல, டாஸ்மார்க்கு நீங்க வந்த உடனே பூரண மதுவிலக்கு நாங்க திமுக ஆட்சியில நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னமும் நடக்கல. கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? இளம் விதவைகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. இந்தியாவுல இருக்கிறாங்க. அது குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. நாங்க வந்த உடனே டாஸ்மார்க்க மூடிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் அவங்க சொல்லல. அப்புறம் எப்படிங்கய்யா நாங்க சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா படிப்படியா நாங்க கடைய மூட முயற்சிப்போம் அப்படின்ட்டாங்க.